எம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 3 நீத்தார பெருமை 25வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. கரி என்றால் சாட்சி. யானை என்று ஒரு பொருள் இருக்கிறது. விறகு எரிக்கப்பட்டால் அது கரியாகி விடுகிறது. அப்படி கரி என்றால் அது ஒரு பொருள் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பொருள் இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த குறளிலே சாட்சி. சாட்சி எதற்கு சாட்சி என்று சொல்கிறார் என்றால், 5 புலன்களையும் அடக்கி மிகப்பெரிய பெருமை பெற்றவர்கள், அதாவது தேவர்களுக்கெல்லாம் அரசனாக பேரரசனாக விளங்கியவன் இந்திரன் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அந்த இந்திர பதவி எப்படி கிடைத்தது என்றால், 5 புலன்களையும் அடக்கி, மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களையும் அடக்கி மிக பெரும் வெற்றிகளை எல்லாம் பெற்றவன் இந்திரன். ஆகையினாலே அவனுக்கு இந்திர பதவி கிடைத்தது. தேவர்களுக்கெல்லாம் அரசனாக வேண்டிய ஒரு பதவி கிடைத்தது. அப்படி இந்த 5 புலன்களை அடக்குவதனாலே அவ்வளோ பெரிய புகழ் கிடைக்கும் என்று நமக்கு உணர்த்துகின்றார் திருவள்ளுவர். நாமெல்லாம் கூட நம்முடைய உறுப்புகளை எல்லாம் அடக்கினால், 5 புலன்களை அடக்கி ஆண்டால் நமக்கு கூட அப்படிப்பட்ட பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அதற்கு சாட்சி இந்திரன் தான். புராண வரலாற்றிலிருந்து, புராண கதையிலிருந்து திருவள்ளுவர் எடுத்துக்காட்டு சொல்கிறார். அவன் 5 புலன்களையும் வென்று அடக்கி அதனாலே அவன் மிகப்பெரிய பதவியை பெற்றான், இந்திர பதவியை பெற்றான். அதே போல் நாம் கூட நம்முடைய மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களை எல்லாம் அடக்கி அதன் வழியிலே செல்லாமல் நல்ல வழியிலே செலுத்தி நாம் அந்த புலன்களின் வழியாக புகழ்பெற்று பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் அடையலாம் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. 5 அவித்தான் அடக்கியவன் அவன். 5 உறுப்புகளையும் அடக்கியவன். மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 உறுப்புகளையும் அடக்கியவன். ஏன் இந்த இந்திரனை சான்றாக சொல்கிறார் என்றால், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகக்கூடிய தகுதி அவனுக்கு எப்படி வந்தது என்றால் 5 புலன்களை அடக்கியதால் வருகிறது. 5 புலன்களை அடக்குவதிலே அவ்வளோ நன்மை இருக்கிறது. அவ்வளோ பேரும் புகழும் நமக்கு கிடைக்கும். நாம் கூட மனிதர்கள் எல்லாம் கூடிய வரையில் வாயை அடக்க வேண்டும், இந்த நாக்கை அடக்கி பேச வேண்டும், அடக்கமாக வாழ வேண்டும். அதுமீறி ஆணவ பேச்செல்லாம் பேசக்கூடாது. அதே போல் கண்டதையெல்லாம் பார்க்கக்கூடாது. எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும், அடக்க வேண்டும், கண்ணை அடக்க வேண்டும். பார்வை கண்டவிடமெல்லாம் போகும். உண்டைய அறிவினாலே அந்த கண்ணை அங்கெல்லாம் போகாத அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும். அதை பார்க்காதே என்று அறிவு கட்டளையிட வேண்டும். இதை பேசாதே என்று அறிவு நாக்குக்கு கட்டளையிட வேண்டும். அதே போல் இதை கேட்காதே என்று காதுக்கு அறிவு கட்டளையிட வேண்டும். அந்த அறிவினுடைய ஆற்றல் அந்த காது கண்டதையெல்லாம் கேட்காத அளவுக்கு அது கட்டுப்படுத்தும். அப்படி ஒவ்வொரு உறுப்பையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவினாலே 5 புலன்களை வென்றால் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இதற்கு சாட்சி மிக அகல் விசும்பு என்றால் பறந்து விரிந்த வானத்திலே, அந்த வான உலகத்திலே தேவர்களுக்கெல்லாம் இந்திரனாக இருக்கக்கூடிய, தலைவனாக இருக்கக்கூடிய, அரசனாக இருக்கக்கூடிய இந்திரன் தான் சாட்சி. அவனைப் போல நாமும் 5 உறுப்புகளையும் அடக்கி ஆண்டால் நமக்கும் நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று இந்த குறட்பா நமக்கு உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.